ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் சாப்டர் 41. சுக்ரீவன் ராமனுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக வானரப் படைகளை 4 திசைகளிலும் அனுப்ப தொடங்கினான். அதுல தென் திசையை நோக்கி தொடர்றது ரொம்ப முக்கியமான காரியமாக கருதப்பட்டது. ஏன்னா சீதா தேவி அந்த திசையிலே கொண்டு செல்லப்பட்டிருக்கலாம் என்ற எண்ணம் எல்லாருடைய மனசிலும் இருந்தது. அதனால மிகவும் திறமையும் வீரமும் உடைய வானரர்களை தேர்ந்து எடுத்தான். அக்னியின் புதல்வனான நீலன், அளவற்ற பலமும் புத்திசாலித்தனமும் உடைய ஹனுமன், முதுமை அடைந்திருந்தாலும் அனுபவ ஞானத்தில் சிறந்த ஜாம்பவான் கஜன், கவாக்ஷன், கவயன், சுஷேணன், ரிஷபன், மைந்தன், திவிவிதன், விஜயன், கந்தமாதனன் போன்ற பல வீரர்களையும் அவன் கூப்பிட்டான். இவர்கள் அனைவருக்கும் தலைவனாக வாலியின் மகனான அங்கதனை நியமனம் பண்ணினான். இளமையிலும் வீரத்திலும் திகழ்ந்த அங்கதன் வானரப்படையின் இயல்பான தலைவராக அனைவராலும் மதிக்கப்பட்டான். அவளை பார்த்து சுக்ரீவன் தென் திசையில் நில அமைப்புகளை எல்லாம் பற்றி விளக்கத் தொடங்கினான். நீங்கள் போற பாதை எளிதான பாதை இல்ல. பல மலைகள், ஆறுகள், காடுகள், குகைகள், மனிதர்கள் எல்லாம் போக முடியாத பகுதிகள், இவற்றை எல்லாவற்றையும் தாண்டி செல்ல வேண்டி இருக்கும். அதனால எங்கும் தேடாமலும் இருக்கக்கூடாது, எல்லா இடத்திலும் தேடணும். முதல்ல விந்திய மலை தொடரை அடையணும் அப்படின்னு சொல்றான். அது எண்ணற்ற மரங்களால் மூடப்பட்டு பல உயிரினங்கள் வாழும் அந்த மலை பகுதி ரொம்ப விரிவா இருக்கும். அதுக்கப்புறம் நர்மதை நதியையும் கோதாவரி நதியையும் கிருஷ்ணவேணி போன்ற மகா நதிகளையும் ஆராயணும். அவற்றின் கரைகள்ல இருக்கும் ஆசிரமங்கள், காடுகள், மறைந்திருக்கும் இடங்கள் எதையும் தவறவிடக் கூடாது. அதுக்கப்புறம் மேகலா, உத்கலா, தசார்ணம், அவந்தி போன்ற நாடுகளிலும் தேடணும். விதர்ப்பம், மாஹிஷகம், வங்கம், கலிங்கம் போன்ற செழிப்பான நாடுகளையும் ஆராயணும். பின்னர் தண்டகாரண்யம் போன்ற வனப்பகுதியிலையும் தேடணும். ஒரு காலத்துல ஸ்ரீராமனும் சீதையும் இலக்குவனும் சேர்ந்து வாழ்ந்த அந்த காடு எண்ணற்ற நினைவுகளை தாங்கி இருந்தது. அதற்கு பிறகு ஆந்திரம், குன்றம், சோழ நாடு, பாண்டிய நாடு, கேரள நாடு போன்ற தென்னிந்திய பகுதிகளில தேடணும். இப்படி கூறும்போது சுக்ரீவனின் புவியியல் அறிவு எவ்வளவு பரந்ததா இருக்கு அப்படின்னு தெரியறது. அவர் அயோமுகம் என்னும் கனிம வளங்கள் நிறைந்த மலையில எல்லாம் பத்தி சொல்றார். அதன் அருகில சந்தன மரங்கள் நிறைந்த அழகிய மலை இருக்கு. அங்கு நறுமணம் வீசும் சந்தன வனங்கள் இருக்கு. அதை தாண்டி போனா தெய்வீக நதியான காவேரி வரும். அப்சரசுகள் கூட விளையாடி மகிழும் புனிய நதி அது. அதுக்கப்புறம் மலையின் உச்சியில தங்கி இருந்த அகத்திய மகரிஷிய நீங்கள் பாப்பேள். உலக சமநிலைக்காக பெரும் தபஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த மகரிஷி தென் திசையின் ஆன்மீக ஒளியாக இருக்கார். அவரை வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிண்டு தாமிரபரணி நதியை தாண்டி போகணும். தாமிரபரணி நதி கடலில் கலப்பதை சுக்ரீவன் ரொம்ப அழகா வர்ணனை பண்றான். கணவனை நோக்கி செல்லும் காதலி போல அந்த நதி பெருங்கடலில் சென்று கலக்கிறது அப்படின்னு சொல்றான். அதுக்கு பக்கத்துல பாண்டிய மன்னர்களின் முத்துக்களாலும் பொன்னாலும் அலங்கரிக்கப்பட்ட புகழ்பெற்ற துறைமுகங்களும் நகரங்களும் இருக்கு. அதுக்கப்புறம் தென் சமுத்திரத்தை அடைவீர்கள். அங்கே கடலுக்குள் எழுந்து நிற்கும் மகேந்திர மலை இருக்கும். தங்க ஒளியால் பிரகாசிக்கும் அந்த மலை தேவர்கள், யட்சர்கள், அப்சரசுகள், சித்தர்கள் ஆகியோர்களால் சேவிக்கப்படும் ஒரு புனித இடம். இந்திரன் கூட அங்க அடிக்கடி வருவான் அப்படின்னு சுக்ரீவன் சொல்றான். அந்த மலைக்கு அப்புறமா 100 யோஜனை பரப்பளவு கொண்ட ஒரு தீவு இருக்கிறதாகவும் அங்கு ராவணன் வாழும் வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னும் சொல்றான். அதனால அங்கே ரொம்ப கவனத்தோட சீதையை தேடணும். அங்க அங்காரகா அப்படின்னு ஒரு அரக்கி நிழலை பிடித்து உயிர்களை விழுங்குவாள் அப்படின்னும் சொல்லும் எச்சரிக்கை பண்றார். அதை தாண்டி போனா புஷ்பிதக மலை வரும். அது பொன் சிகரத்தை சூரியனும் வெள்ளி சிகரத்தை சந்திரனும் ஒளியூற்றா. ஆனா நன்றி மறந்தவர்களும் கொடுமை செய்பவர்களும் இறை நம்பிக்கை இல்லாதவர்களும் அதன் மகிமைய புரிஞ்சுக்க முடியாது. அதுக்கப்புறம் சூரியவான், வைத்தியுதம், குஞ்சரம் போன்ற பல மலைகள் இருக்கு. அங்கே கிழங்குகள், பழம், தேன் இதெல்லாம் இருக்கும். அவைகளெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு சக்தி பெறலாம். குஞ்சர மலையில் விஸ்வகர்மா கட்டிய அகத்தியரின் திவ்ய இல்லம் இருக்கு. போகவதி என்னும் நாகர்களின் நகரத்திலும் தேடணும். வாசுகி நாகராஜன் வாழக்கூடிய அந்த நகரம்
கொடிய விஷ நாகங்களால் பாதுகாக்கப்பட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ரிஷபம் அப்படிங்கிற ரத்தனமலை இருக்கு. அங்க சந்தன மரங்கள் வளர்ந்தாலும் அவற்றை தொடவோ சேதப்படுத்தவோ கூடாது அப்படின்னு சொன்னான். ஏன்னா அவை கந்தர்வர்களால் பாதுகாக்கப்பட்ட புனித வனங்கள். அதுக்கப்புறம் பூமியின் தென் எல்லையை அடைவீர்கள் அப்படின்னு சொன்னான். அங்கேயே மனிதர்களின் பயணம் முடியறது. அதுக்கப்புறம் யமனின் உலகம்தான் இருக்கு. இருள் சூழ்ந்த அந்த பகுதி தேடுபவர்கள் செல்ல வேண்டிய இடம் இல்லை. எனவே அதுக்கு முன் வரைக்கும் உள்ள அனைத்து இடத்தையும் முழுமையாக ஆராய்ந்து சீதையின் தகவலை கண்டு அறிய வேண்டும் அப்படின்னு சுக்ரீவன் சொல்றான். அவன் தன்னுடைய வீரர்களை உற்சாகப்படுத்துறான். 1 மாசத்துக்குள்ள திரும்பி வந்து சீதையை கண்டுபிடிச்ச செய்தியை தருகின்றவன் எனக்கு உயிரை விட பிரியமானவனாக இருப்பான். அவன் முன்பு தவறு செய்திருந்தாலும் கூட அதை நான் மன்னித்து அவனை உறவினனாக ஏற்றுக்கொள்வேன். அவர்களின் வீரத்தையும் குலப்பெருமையையும் மறுபடியும் எல்லாருக்கும் நினைவூற்றான். நீங்கள் சாதாரண வானரர்கள் அல்ல, அளவற்ற வீரமும் பராக்கிரமமும் கொண்டவர்கள், உயர்ந்த குணங்கள் நிறைந்த குலத்தில் பிறந்தவர்கள். ஆகவே ஸ்ரீராமனின் மனைவியான சீதையை கண்டுபிடிக்க உங்கள் முழு ஆற்றலையும் அர்ப்பணம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஊக்கத்தை கொடுக்கிறான். இப்படி சுக்ரீவன் தென் திசை தேடுதல் பணியை வெறும் கட்டளையாக இல்லாம ஒரு தர்ம யஜ்ஞமாகவே மாத்திட்டான். அந்த பயணத்தின் மத்தியில் இருந்தது சீதையை தேடும் கடமை மட்டுமல்ல, ஸ்ரீராமருக்கு செய்த வாக்குறுதியை நிறைவேற்றும் பக்தியும் தர்மமும் ஆகும். சுக்ரீவன் வானரர்களுக்கு வழிகாட்டியது ஒரு தேடுதல் பணிக்காக மட்டும் இல்ல, வாழ்க்கை பயணத்துக்கும் அது ஒரு பாடம்தான். இலக்கை அடைய பொறுமை, துணிவு, ஒற்றுமை மற்றும் கால கட்டுப்பாடு எல்லாமே அவசியம். வழியில எத்தனை தடைகள் வந்தாலும் தர்ம கடமையை மறக்க கூடாது. இறைவனுக்காக செய்யப்படும் சேவை எப்போதும் உயர்ந்த பலனை தரும். தன் திறமைகளை இறை காரியத்திற்காக அர்ப்பணிக்கின்றவன் உண்மையான பக்தன். சீதையை தேடிய வானரர்களைப் போல நாமும் வாழ்க்கையில் உண்மை, தர்மம், இறையருள் ஆகியவற்றை தேடி போக வேண்டும். அவற்றை கண்டு அடைவதுதான் மனித பிறவியின் உண்மையான வெற்றி அப்படின்னு சொல்லி இந்த 41வது அத்தியாயத்தை முடிக்கிறார். தொடர்ந்து 42வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.